வணக்கம் நண்பர்களே. அறிவை தேடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளோட இந்த புதிய விளக்க பதிவுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செமையான தமிழ் மர்ம கதையை அலச போறோம். இது வெறும் பொழுதுபோக்கு கதை மட்டும் இல்ல, நம்மளோட கவனிப்பு திறனையும் லாஜிக்கை யோசிக்கிற திறனையும் தூண்டுற ஒரு சூப்பரான துப்பறியும் நிகழ்வுன்னே சொல்லலாம். ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். அப்படியே உங்க துப்பறிய மூளைய தட்டி எழுப்புங்க. ஒரு திருடனை துரத்திட்டு போறீங்க, ஆனா திடீர்னு அவனோட கால் தடங்கள் மாயமா மறைஞ்சிடுது. அந்த மாதிரி நேரத்துல அவனை எப்படி பிடிப்பீங்க? எந்த ஒரு தடயமும் இல்லாதப்போ அடுத்து எதை தேடுவீங்க? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த சுவாரஸ்யமான மர்மம். சரி, இப்போ நாம நேரடியா அந்த கிரைம் சீன்குள்ளேயே போயிடலாம். ஒரு கிராமம், நல்ல இருட்டின நள்ளிரவு நேரம், ஒருத்தரோட பசுமாடு திடீர்னு காணாம போயிடுது. இதுதான் நம்ம கதையோட ஆரம்பம். காலையில எழுந்ததும் காணாம போன பசுமாட்டியும் அந்த திருடனையும் தேடி கிராம மக்கள் கூட்டமா கிளம்புறாங்க. தரையில பார்த்தா திருடனோட கால் தடமும் மாட்டின் கால் தடமும் ஆற்றங்கரை வரைக்கும் ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆற்றங்கரைக்கு அப்பால் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. தடங்கள் மொத்தமா மாயமாகிடுச்சு. கிராம மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, முழுச குழம்பி போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு உச்சக்கட்ட குழப்பத்துல இருந்த மக்கள் உதவிக்கு யார கூப்பிட்டாங்க தெரியுமா? வேற யாரு? நம்ம கதையோட ஹீரோ மரியாதை ராமனத்தான். பக்கத்து ஊர்லயே ரொம்ப புத்திசாலியான நபர்னா அது இவர்தான். இந்த மர்மத்தை எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும்னு அவருக்கு உடனடியா அவசர செய்தி போகுது. மரியாதராமன் வந்த உடனே ஆளாளுக்கு ஒன்னு சொல்றத கேட்டு சும்மா ஏதோ ஒரு யூகத்தை பண்ணிடல. அவரோட அப்ரோச் ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. நேரா கிராமத்துக்கு வர்றார். பசு கட்டியிருந்த அந்த மாட்டுத் தொழுவத்தை ரொம்ப கவனமா செக் பண்றார். சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்காம உன்னிப்பா கவனிக்கிறார். ஒரு பெர்ஃபெக்டான துப்பறிவாளர் எப்படி இருப்பாரோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுதான். இப்போ இந்த விசாரணையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. தொழுவத்தை சுத்தி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்றார். அங்கிருந்த ஒவ்வொரு மாட்டின் கழுத்துலயும் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கேஸையே மாத்த போற ஒரு முக்கியமான க்ளூ. அந்த மணி எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தா அது ஒரு சாதாரண கயிறு கிடையாதுங்க. அது ஒரு உலோக கம்பி, அதாவது ரொம்ப டைட்டா முறுக்கி போடப்பட்ட இரும்பு கம்பி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஆளு நடுராத்திரியில கும்மிருட்டுல இது அவ்வளவு சீக்கிரமாவோ இல்ல ஈஸியாவோ அவிழ்க்கவே முடியாது. அது சுத்தமா சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆனா அந்த திருடன் அந்த சாத்தியம் இல்லாத விஷயத்தையே ரொம்ப அசால்ட்டா பண்ணிருக்கான். அந்த டைட்டான கம்பிய கொஞ்சம் கூட சத்தமே வராதபடி ரொம்ப லாவகமா அவிழ்த்து மணிய பத்திரமா எடுத்துக்கிட்டு போயிருக்கான். குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க மரியாதை ராமனுக்கு தேவையான அந்த பல்ப் எறிகிற மொமெண்ட் இதுதான். இந்த இடத்துல நாம கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். நான் உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேக்குறேன். இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு இரும்புக்கட்டு கம்பிய சத்தமே இல்லாம இவ்ளோ ஈஸியா அழுக்கிற திறமசாலி யாரா இருப்பாங்க? மரியாதராமன் பதில சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட அந்த லாஜிக்கான கெஸ் என்னவா இருக்கும்? எக்ஸாக்ட்லி, நீங்க நினைச்சதுதான். அது நம்ம ஊர்ல இரும்பு வேலை செய்யற கொல்லனாதான் இருக்கணும் அப்படின்னு கிராம மக்கள் எல்லாரும் ஒரே குரல்ல உற்சாகமா கத்துறாங்க. மரியாதை ராமனோட அந்த கூர்மையான லாஜிக் நேரா அந்த ஊர்ல இருக்கிற இரும்பு தொழிலாளிய நோக்கி கை காட்டுது. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கண் முன்னாடி எந்த ஒரு நேரடி சாட்சியுமே இல்ல. இருந்தாலும் வெறும் சின்ன சின்ன தடயங்களையும் தன்னோட லாஜிக்கலான சிந்தனையும் மட்டுமே வச்சு மரியாதராமன் ரொம்ப கூலா காவலர்களுக்கு வழிகாட்டுறாரு. உங்க விசாரணைய முதல்ல அவங்கிட்டேந்து தொடங்குங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் சொல்றாரு. ராமன் சொன்ன மாதிரியே காவலர்கள் போய் விசாரணைய ஆரம்பிச்சதும் அந்த பெரிய மர்மத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. வேறு வழியே இல்லாம அந்த கொல்லந்தான் பசுமாட்ட திருடினதா ஒத்துக்கிறா. ஒரு நுட்பமான கவனிப்பும் தர்க்கரீதியான சிந்தனையும் இருந்தா ஒரு குற்றத்தை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. இந்த சம்பவம் நமக்கு எதை ரொம்ப தெளிவா விளக்குதுன்னா, இது ஏதோ ஒரு சாதாரண கதை கிடையாது. பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த புத்திசாலித்தனமும் நீதி போதனைகளும் அடங்கிய ஒரு மாபெரும் பாரம்பரியத்தோட சின்ன பகுதிதான் இது. நம்மளோட இந்த மூல கட்டுரையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. மரியாதைராமன் கதைகள், சிறுவர்களுக்கான நீதி கதைகள், அக்பர் பீர்பல் கதைகள், தமிழ் தேவதை கதைகள், விலங்கு கதைகள்னு ஒரு பெரிய கதை உலகமே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தலைமுறை தலைமுறையா குழந்தைங்களுக்கு லாஜிக்கா யோசிக்கிறதையும் அறநெறினா என்ன, புத்திசாலித்தனம்னா என்னங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கற ஒரு அற்புதமான கட்டமைப்புனே சொல்லலாம். சரி, இப்போ நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிவா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்களோட சொந்த வாழ்க்கையில நீங்க சாதாரணம்னு கடந்து போற ஆனா கவனிக்க தவற எந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொண்டிருக்கு?
மரியாதை ராமன் கிட்ட இருந்த அந்த நுட்பமான கவனிப்பு திறனை நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏன் பயன்படுத்தக்கூடாது? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த சிறப்பான விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அறிவை தேடும் இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.